Hi students, welcome to our channel. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்க்கு இந்த ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் டெஸ்ட் 2025 கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் ஒரு அஃபிஷியலான கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பரும் பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னால நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிட்டு மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க அண்ட் வாட்ஸ்அப் சேனல் இல்லைன்னா டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கிறங்க. லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல தந்திருக்கேன். இப்போ உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் டெஸ்ட்டுக்கு போர்ஷன் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 யூனிட் இருக்குது. ஃபர்ஸ்ட் 2 யூனிட் சரியா. இந்த ஃபர்ஸ்ட் 2 ப்ரோஸ் 2 போயம்ல இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின் ஆன்சர்ஸ் அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸ் அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் மிட் டர்முக்கு இந்த போர்ஷன்ல இருந்து கேட்கக்கூடிய அதிக வாய்ப்பு இருக்கக்கூடிய பேராகிராஃப் இம்பார்ட்டன்டான பேராகிராஃப் என்னென்ன அப்படின்றத கம்ப்ளீட்டா இப்போ இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ தயவுசெய்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு ப்ரோஸ் கொஸ்டின் ஆன்சர்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துலாம். ப்ரோஸ் 1 ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃபிளைட்ல இருக்கக்கூடிய முக்கியமான கேள்விகள் அப்படின்னு போல பார்த்தீங்கன்னா, what did the young bird do to seek the attention of his parents? Why did the seagull fail to fly? What prompted the young seagull to fly finally? What made the young seagull go mad? How was the young seagull's first attempt to fly? Did the mother bird offer any food to the young bird? Why did the young bird utter a joyful scream? How did the parents support and encourage the young bird's brothers and sisters? What happened to the young seagull when it landed on the green sea? What was the first catch of the young seagull's older brother? இந்த 10 கொஸ்டின்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர்ல ஃபர்ஸ்ட் ப்ரோஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ். செகண்ட் ப்ரோஸ் த நைட் த கோஸ்ட் காட் இன்ல வாட் woke up the mother? Who were the narrator's neighbors? Why did Herman and the author slam the doors? Who used the zither and how? What did the Bardwells think when they heard the mother's shout? How did the cops manage to enter the locked house? What was the grandfather wearing? What did the narrator think the unusual sound was? சரியா. ஸோ இந்த 8 கொஸ்டின்ஸ் வந்து செகண்ட் ப்ரோஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ். அடுத்ததா போயம் அப்ரிசியேஷன்ஸ்னு பார்த்தோம்னா, போயம் 1ல whom does the word me refer to? What kind of life does the poet want to lead? How is the way of life? How should be the journey of life? What kind of quest does the poet seek here? What is the poet's hope? Why do you think that the poet is not in a hurry? What should one not mourn for? What does the poet mean by the phrase in the dim past? Is the poet afraid of the future? இந்த 10 அப்ரிசியேஷன்ஸ் தான் உங்களுக்கு ரிப்பீட்டடா கேட்பாங்க. போயம் 2ல what does the poet expect everyone to learn? What should we do when things go wrong sometimes? Where does the family live? Why do you think the street is named as Complaining Street? In which city do the Grumble family live? Where is the city located? What is beside them? What is their reaction to the sun or the rain? Are they pleased with anything? What is your opinion about the folks you meet down the street? What does the word gloomy mean here? What is the wisest thing that the poet suggests? What does the phrase to keep our feet from wandering mean? Why do they find everything amiss? சரியா. இந்த அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸை படிச்சிட்டிங்கன்னா இதுக்குள்ள இருந்து தான் நம்ம கேட்பாங்க. கண்டிப்பாக அதுலேயும் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். பொயட்டிக் டிவைசஸ், இந்த 2 போயம்ல இருக்கக்கூடிய பொயட்டிக் டிவைசஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் போயம்லேருந்து நமக்கு எந்த ஸ்டான்ஸா வேணாலும் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் போயம்ல நமக்கு இந்த ஸ்டான்ஸா தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் செகண்ட் போயம்ல நம்ம சொல்ல முடியும். இப்போ செகண்ட் போயம் இது த வெதர் இஸ் ஆல்வேஸ் டூ ஹாட் ஆர் கோல்டு, இது வந்து நமக்கு செகண்ட் போயம்ல கேட்கக்கூடியது. இது முக்கியமானது. இது பார்த்துக்கோங்க. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்லாம் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் லைன்ல கான்ட்ராஸ்ட், செகண்ட் லைன்ல கான்ட்ராஸ்ட், ஃபோர்த் லைன்ல பெர்சானிஃபிகேஷன் இருக்குது. ரைமிங் வேர்ட்ஸ், ரைம் ஸ்கீம் பார்த்துக்கோங்க. அதே செகண்ட் போயம்ல இந்த ஸ்டான்ஸாவும் நமக்கு கேட்கக்கூடியதுக்கு வாய்ப்பு அதிகம். இதுல ஃபர்ஸ்ட் லைன்ல அனஃபோரா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், தேர்ட் லைன்ல கான்ட்ராஸ்ட், இந்த 2 ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்குது. அப்புறம் ரைமிங் வேர்ட்ஸ், ரைம் ஸ்கீம், அலிட்ரேஷன் வேர்ட்ஸ் பார்த்துக்கோங்க. இந்த 2 ஸ்டான்ஸா தான் உங்களுக்கு செகண்ட் போயம்ல இருந்து ரிப்பீட்டடா கேட்கக்கூடியது. சரியா. ஃபர்ஸ்ட் போயம்ல இருந்து உங்களுக்கு எல்லா ஸ்டான்ஸாவும் மேக்ஸிமம் கேட்கறாங்க. இப்போ இந்த ஸ்டான்ஸாவுக்கு ரைமிங் வேர்ட்ஸ் பார்த்துக்கோங்க, ரைம் ஸ்கீம் பார்த்துக்கிறங்க. ஃபர்ஸ்ட் லைன்ல மெட்டாஃபர், செகண்ட் லைன்லையும் தேர்ட் லைன்லையும் பெர்சானிஃபிகேஷன், ஃபோர்த் லைன்ல கான்ட்ராஸ்ட், அலிட்ரேஷன் வேர்ட்ஸை பார்த்துக்கிறங்க. சரியா. அது இதுவும் உங்களுக்கு செகண்ட் போயம்ல இருந்து கேட்கக்கூடியது தான். இதுல ஒரே ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் லைன்ல அனஃபோரா இருக்குது. மற்றபடி ரைமிங் வேர்ட்ஸ், ரைம் ஸ்கீம் பார்த்துக்கிறங்க, அலிட்ரேஷன் வேர்ட்ஸும் பார்த்துக்கிறங்க. இது ஃபர்ஸ்ட் போயம்ல இருந்து கேட்கக்கூடியது. லெட் மீ பட் லிவ் மை லைஃப், இந்த ஸ்டான்ஸா ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா.
இதில் அனஃபோரா இருக்குது, ரெப்படிஷன் இருக்குது ஃபர்ஸ்ட் லைனில். சரியா? அடுத்து இந்த ஸ்டான்ஸா ஃபர்ஸ்ட் போயம்லேருந்து கேட்கக்கூடியது. இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லைனில் கான்ட்ராஸ்ட், செகண்ட் லைனில் கான்ட்ராஸ்ட், ஃபோர்த் லைனில் மெட்டாஃபர். சரியா? அவ்வளோதான் பொய்டிக் டிவைசஸ். இந்த ஸ்டான்ஸாலாம் முக்கியமானது. இதெல்லாம் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட் கேட்கறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோஸ் 1 ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் கேட்கறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு. தென் த கிரம்பிள் ஃபேமிலி போயம்லேருந்து த கிரம்பிள் ஃபேமிலி கேட்பாங்க. அப்புறம் ஜிக்ஸாக். மெமரி போயம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் போயம் மட்டும்தான் இருக்குது. அந்த மெமரி போயமில் எந்த லைன் வேணாலும் நம்ம கேட்கலாம், எந்த ஸ்டான்ஸா வேணாலும் கேட்கலாம். ஸோ மெமரி போயமா லைஃப் போயமா நல்லா தரோவாக படிச்சுக்கோங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுகிற மாதிரி பாருங்கள். ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். சரியா? ஸோ இதான் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இங்கிலீஷ்க்கு. வந்து இப்போ நம்ம ஒரு கவர்மெண்டுடைய அஃபிஷியலாக நடந்த ஒரு ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். ஸோ இது பாருங்க, ஒரு கவர்மெண்டுடைய அஃபிஷியலான கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு 10th இங்கிலீஷ்க்கானது ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டோடது. மொத்தம் வந்து நமக்கு 50 மார்க்குக்கு இந்த எக்ஸாம் நடந்திருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 1 மார்க் வந்து உங்களுக்கு 10 மார்க்கு கேட்டிருக்காங்க. 10 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க 1 மார்க்கு. இதில் ஃபர்ஸ்ட் 3 சினானிம்ஸ் இருக்குது, அடுத்த 3 வந்து ஆன்டனிம்ஸ் இருக்குது. சரியா? இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பிளைன்டிவ்லி, செகண்ட் ஒன் நாட், தேர்ட் ஒன் கேக்கிள், ஃபோர்த் ஒன் ரிலக்டன்ட், ஃபிஃப்த் ஒன் யாங்க்டு, சிக்ஸ்த் ஒன் மாக்கிங்லி. அப்புறம் ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் எரட்டம், டெரிவேட்டிவ் ப்ரிஃபிக்ஸ் டு த நியூட்ரிஷன், எக்ஸ்பான்ஷன் ஆஃப் CRY, அப்புறம் ப்ரிப்போர்ஷனல் ஃப்ரேஸ். இது 10 கொஸ்டினுக்கும் கரெக்டான ஆப்ஷன் என்னன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. எத்தனை பேர் கரெக்டாக சொல்றீங்கன்னு பார்க்கலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா where was the other when he heard the noise? What was the first catch of the young seagull's older brother? Did the mother offer any food to the young bird? அப்புறம் கிராமரில் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டுமே புக்கில் இருந்து தான் கேட்டிருக்காங்க. ஏன்னா வாய்ஸ் வந்து உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கே வந்து ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் வந்து புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் தான் கேட்பாங்க, ஓனாக கேட்க மாட்டாங்க. பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா தெரியும், யங் சீகல் பேராகிராஃப் கேட்டிருக்காங்க. அப்புறம் லைஃப் போயமுடைய பேராகிராஃப் கேட்டிருக்காங்க. அப்புறம் த நைட் த கோஸ்ட் கார்டனில் பேராகிராஃப் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸு. ஸோ இது எல்லாமே நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட்லேருந்து தான் வந்திருக்குது அப்ரிசியேஷன்ஸ் எல்லாமே. அடுத்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், ஸோ லெட் த வே வைண்ட் அப், அந்த லைன்லேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து கோட் ஃப்ரம் மெமரி ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா. அதுக்கப்புறம் பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் 5 மார்க். இது வந்து இது சப்ளிமெண்ட்லேருந்து கேட்கக்கூடிய பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன். அப்புறம் ஸ்கில் பேஸ்டு கான்செப்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டும் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ரிப்போர்ட் ரைட்டிங் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் கேட்டிருக்காங்க. இதில் எனி 2 தான். சரியா? நீங்கள் ரிப்போர்ட் ரைட்டிங் விட்டுட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டும் பிக்சர் டிஸ்கிரிப்ஷனும் கூட நீங்கள் சூஸ் பண்ணி எழுதிக்கிட்டு ஃபுல் மார்க் கூட ஸ்கோர் பண்ணிடலாம். சரியா? ஓகே, வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.